ஸ்ரீ எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோ அன்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கொண்டு எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். ஸ்ரீ குரோதி வருஷத்தின் ஆனி மாதத்தின் ராசி பலன்களை காண்போம். இம்மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களே, இம்மாதத்தில் பிற்பகுதியில் புதன் சுக்கிரன் எட்டிலும் வருகை தந்து உங்களுக்கு நற்பலனை அருள உள்ளார். மேலும் வளர்ப்பிறை சந்திரன் அருளக்கூடிய சுபபலன்களையும் காண்போம். புதன் எட்டில் பல வகை யோகம் உண்டாகும், சந்ததி விருத்தியும் ஏற்படும், மன நிம்மதியும் சுகமும் அதிகமாகும், யாத்திரையும் புண்ணிய தல பயன்களும் மேன்மை ஏற்படும், போஷண சுகம் பூர்ணமாக உள்ளது, தேகம் திடம் பெறும், பிறரை கவரும் பொலிவும் அழகும் பெறுவீர்கள். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க ஆதரவும் போன்றவை ஏற்படும். மன்னனாகவும் ராஜயோகம் உண்டாகும். பூமி மனை வீடுகள் மூலம் லாபம் ஏற்படும். அதாவது உயர்ந்த மிகவும் அந்தஸ்தை அடைவீர்கள். அதிக தன லாபமும் புகழும் ஏற்படும். உங்களுக்கு பல வகையிலும் பிறர் உதவி செய்வார்கள். புத்தி சாதுரியமும் ஓங்கும். பிடித்தமான வாகனம், வீடு முதலியவை புதிதாக கைகூடும். பதவி வாய்ப்புகள் உயர்வு உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் கைகூடும். உங்களின் செயல்திறன் அதிகமாகும். பங்கு மார்க்கெட் வகையில் அதிக தனலாபம் பெறுவீர்கள். சந்ததியால் லாபங்கள் உண்டாகும். சந்தோஷம் பெருகும். எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். சுக்கிரன் நெற்றில் எல்லா வசதியிலும் இன்பமும் உண்டாகும். உயர்தர செல்வ நிலையை அடைவீர்கள். நோய் கண்டமெல்லாம் நீங்கி ஆரோக்கியம், புத்தி தெளிவும் உடல் தெம்பும் பெறுவீர்கள். பணிவிடை செய்யும் மனைவியை உடையவர்கள் நீங்கள். சிறந்த சம்பத், அதாவது செல்வம் குவியும். பணக்கார மனைவியும் அடைவீர்கள். புகழும் ஓங்கும். கௌரவம் அந்தஸ்தும் உயரும். அன்புள்ள நண்பர்களும் அமைவார்கள். நல்ல வசதியான வீடும் கிடைக்கும். சுகமும் கிடைக்கும். துக்கமும் துன்பமும் ஒழியும். சமூகத்தின் மதிப்பும் மரியாதையும் பெருகும். சுக்கிரன் நேற்றில் பலவிதத்திலும் சுபபலன்களை அருள்வார். வளர்ப்பிறை சந்திரனால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம். எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். அரசு ஆதரவும், முக்கியஸ்தர்களின் உதவியும், உத்தியோக வாய்ப்பும், சாஸ்திர பயிற்சியும், தந்திர மந்திர வித்தைகளில்
தேர்ச்சியும் உண்டாகும். சுயந சுயநம்பிக்கையும் தேக திடமும் வீரம் தைரியம் எல்லாம் ஓங்கும். புத்தி தெளிவும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிரில் வந்து தோன்றும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் திருப்பங்களும் ஏற்படும். கீர்த்தி யாத்திரைகள் ஏற்படும். புகழ் ஓங்கும். விருப்பங்கள் கைகூடும். பிறருக்கு கட்டளை இடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சந்திரன் 11 தரும் பலாபலன்கள். தன லாபமும் எல்லா வகையிலும் நன்மையிலும் ஏற்படும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். இந்த நாட்களில் நோய் நீங்கிய சுகமும் ஆரோக்கியமும் ஏற்படும். பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள். கல்வியில் வெற்றி அடைவீர்கள். பெரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். போஷண சுகமும் உண்டாகும். பிரிந்த குடும்பத்தினருடன் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 10-11 வரும்போது மிகவும் சுப பலனை அருள்வார். சுபம். வாழ்க வளமுடன்.